அன்பினர்களே, இன்றைய உலக பரப்பில் இன்று புதன்கிழமை மாலையிலிருந்து உலக பரப்பில் இலங்கை அடிபடுகின்றது. என்னடா இது இலங்கை அடிபடுது என்று பார்க்கலாம். இல்ல, ஈரான் அமெரிக்க மோதலுக்குள்ள இலங்கை ஏற்கனவே இவங்களோட யுத்த B2 பிளைட் கூட இங்க வந்து போயிடுச்சு. பார்த்திருப்போம். ஏன்னா டிகோ காஸ்கவா நமக்கு பக்கத்தில் 1000 கிலோமீட்டர் கிட்ட அவனும் வந்து போனான். இப்பொழுது இலங்கை உலக ஒட்டுமொத்த நாடுகளிலும் இலங்கை ஸ்ரீலங்கா அடி என்னமோ நம்ம யுத்தத்துல போன மாதிரி. அது என்ன செய்தி என்றாக்கா, அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் MK-48, அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பலான MK-48 ராபிடோவுடன் ஈரானிய போர் கப்பலான IRIS டானாவை இலங்கையிலிருந்து மூழ்கடித்திருக்கின்றது. இரண்டாம் உலக போருக்கு பிறகு முதலாக நீர்மூழ்கி கப்பல் ஒன்று, அதுவும் போர்க்கப்பலில் 180 பேர் இறந்திருக்கின்றார்கள் என்று அறிவிக்கப்படுகின்றது. அத்தனையும் ஈரானியர்கள், ஈரானிய மாலுமிகள். இது மிகப்பெரிய இழப்புங்க ஈரானுக்கு. சும்மா கைதட்டக்கூடாது, எப்பவும் ஈரான் வெற்றி கண்டு. ஆபரேஷன் எபிக் ஃபியூரி இந்திய பெருங்கடலில் விரிவடையும் போது அமெரிக்க கடற்படை நீர்மூழ்கி கப்பலின் வரலாற்று சிறப்பு மிக்க MK-48 தாக்குதல் இலங்கைக்கு அருகே ஈரானிய கடற்படை போர் கப்பலான ஐரிஸ் டானாவை அளித்திருக்கிறது. இது முக்கியமான உலகளாவிய கப்பல் பாதைகளில் பெரும் கடல்சார் விரிவாக்கம் குறித்த அச்சத்தை எழுப்புகிறது. இது ஒரு இன்டர்நேஷனல் ஏரியா வர இலங்கைக்கு நேர, இலங்கை கிட்ட, இலங்கைக்கு பொறுப்பல இன்டர்நேஷனல் ஏரியாங்கிறதால இந்த நாடு இதிலையும் ஈடுபடலாம். இலங்கைக்கு வெளியே அமெரிக்க கடற்படை நீர்மூழ்கி கப்பலால் ஈரானிய கடற்படை போர்க்கப்பலான ஐரிஸ் டானா டேர்பிகோ தாக்கப்பட்ட சம்பவம் இந்திய பெருங்கடலில் பல தசாப்தங்களில் மிகவும் பின்விளைவுகளை கொண்ட கடற்படை விரிவாக்கங்களில் ஒன்றை தூண்டியுள்ளது. இலங்கையின் துணை வெளியுறவு அமைச்சர் சர்வதேச ஊடகங்களுக்கு குறைந்தது 180 ஈரானிய வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று அச்சப்படுவதாக உறுதிப்படுத்தியிருக்கின்றார். இதேவேளை இந்திய இலங்கை நேவி படையும் தெரிவிப்பது என்றால், அதாவது ஒரு 38 பேர் நினைக்கிறேன், அதுவும் ஒரு கண்ணால் பார்த்து செய்தியை பார்க்கலாமா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 38 பேர் மட்டுக்கு காப்பாற்றப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் இப்பொழுது உடனடியாக காலி கராபிட்டிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். அவர்கள் சொன்ன பிற்பாடுதான் அடுத்த கட்டத்துக்கு விசாரணைக்கு போகலாம். எத்தனை பேர் எப்படி வந்தாங்கன்றெல்லாம் பார்ப்பதற்கான, அதாவது இலங்கை கடற்பரப்புக்கு வெளியே ஈரானிய கப்பல் ஒன்று மீதான நீர்மூழ்கி கப்பல் ஒன்றில் குறைந்தது 101 பேரை காணவில்லை என்றாலும் இல்லை, 180 பேர் சொல்லப்படுகின்றது. 78 பேரை காண சொல்லப்படுகின்றது. கடலில் பொடிகள் மிதக்கின்றது. 32 பேர் தற்பொழுது காப்பாற்றப்பட்டு காலி கராபிட்டிய போதனா வைத்தியசாலை சிகிச்சை பெற்று வராங்க. அவங்க சிகிச்சை பெற்று 2-3 நாளைக்கு பிற்பாடுதான் அவங்களுடைய நிலைப்பாடு என்ன மாதிரி என்றெல்லாம் கேட்கலாம். இப்போதைக்கு எந்த தகவலும் பெற முடியாது என்று சொல்லப்படுகின்றது. இன்று புதன்கிழமை ஈரானின் போர்க்கப்பலான ஐரிஸ் டேனா இலங்கையின் தெற்கு கடல் பரப்புக்கு, அதாவது இலங்கையின் காலி நகருக்கு அருகேதான் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து தற்போதுள்ள முக்கிய தாக்குதல் முறை, அதாவது அமெரிக்க பாதுகாப்பு செயலர் பீட்டர் ஹெக்ஸெட் உறுதிப்படுத்தியபடி இந்த தாக்குதல் ஒரு அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலால் US சப்மரீன் நடத்தப்பட்டிருக்கின்றது. நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவப்பட்ட ராபிடோ மூலம் இந்த கப்பல் தாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கப்பல் இலங்கையின் பிராந்திய கடற்பகுதிக்கு வெளியே சர்வதேச கடல் பகுதியில் காலி நகருக்கு சுமார் 40-48 கடல் மைல் தொலைவில் மிச்சங்கிட்ட, அதாவது சர்வதேச போர்டர் தான், காலில் நின்று பார்த்தா தெரியும். அந்த கப்பல் பயணம் செய்து கொண்டிருந்த போது தாக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இப்ப காலியை கிட்ட அடிக்கிறவன் கொஞ்சம் சொல்ல போறான் பாருங்க. இந்த கப்பலை யாரு போட்டு கொடுத்தான்? எல்லாம் போட்டு கொடுக்கறதுதான். எங்கிருந்து வந்தான்னு சொல்றோம் பாருங்க. இச்சம்பவத்திற்கு பிறகு இலங்கை கடற்படை மற்றும் விமானப்படை இணைந்து மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றன. செஞ்சிட்டாங்க. விபத்தில் உயிர் பிழைத்தவர்கள் மீட்கப்பட்டு காலி மாவட்டத்தில் உள்ள கராபிட்டிய மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்கள் மற்றும் காணாமல் போனவர்கள் குறித்து மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து அங்கு நடைபெற்று வருகின்றன.
இருக்கின்றது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இஸ்ரேல் நாடுகளுக்கு இடையே தற்போது நடைபெற்று வரும் மோதல்களின் ஒரு பகுதியாக இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றது. கடலில் விபத்து ஏற்படும் போது, அதாவது இப்ப நாம கேட்கலாம் இல்ல, கடல்ல போனவன் எப்படிரா உதவி கோருவான், அதை நாம கொஞ்சம் விளங்கிக் கொள்ளணும் இல்ல. கடலில் விபத்து ஏற்படும் போது மாலுமிகள் உதவி கோருவதற்கு சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட பல முக்கிய வழிமுறைகள் உள்ளன. அதாவது ஈரானிய கப்பலான அந்த முறையில் ஈரானிய கப்பலான IRIS தேனா விபத்தின் போது அந்த கப்பலும் இது போன்ற ஒரு அவசர அழைப்பை டிஸ்ட்ரெஸ் கால் விடுத்தாங்க. அதாவது அந்த அவசர கோலத்தை டிஸ்ட்ரெஸ் கால் தான் சொல்லுவாங்க, அப்படித்தான் சொல்லியிருக்கிறாங்க. கடலில் உதவி கோரும் ஒரு பொதுவான முறை என்பது இது ஒரு ரேடியோ அண்ட் டிஜிட்டல் காலிங் என்று சொல்லலாம். இதுவே கடலில் உதவி கோருவதற்கான மிக முக்கியமான மற்றும் வேகமான வழியாகும். இது போன்றுதான் இந்த விமான அந்த பிளைட்டுகளும் இந்த மாதிரி ஒரு விபத்துக்கள் சிக்கலில் மாற்றுகின்றது மேடே மேடே என்று கோல் போடுவாங்க. இப்ப மேடே இது ஒரு கப்பல் மிகவும் ஆபத்தான நிலையில் இருக்கும் போது, கப்பல் மூழ்கும் போது அல்லது தீப்பிடிக்கும் போது அல்லது உயிராபத்து வரும்போது கப்பலின் வானொலியில் VHF ரேடியோ சேனல் 16 அவங்களுக்குரிய சேனல் 16 என்ற சர்வதேச அவசர அலைவரிசையில் மேடே மேடே என்று 3 தரம் கூறுவார்கள். இதுதான் விமானங்களும் பிளைட்டுகளும் ஆபத்தில் சிக்குகின்ற போது, அல்லது விமானம் ஒரு கடலில் நொறுங்கி விழுகின்ற போது, அல்லது விமானங்கள் தீப்பற்றி எரிகின்ற போது, அல்லது விமானங்கள் மலைகள் மோதுகின்ற போது மேடே 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 என்று 3 தரம் கூறினால் அது இனி இல்லை. அந்த மேடை, அதாவது இந்த உச்சகட்டமான லாஸ்ட் வேர்ட் இதுதான். இந்த மேடே மேடே என்று தான் சொல்லுவார்கள். இந்த மாதிரி மேடே வார்த்தைகள் பாதிக்கப்பட்டு ஏராளமான விமானங்கள் வெடித்திருக்கின்றது, பத்திருக்கின்றது, எரிந்திருக்கின்றது. இப்ப அந்த வகையில் தான் இந்த மேடே மேடே எங்க நம்ம தொழிலாளர் சின்னம் வருது இல்லை, மேடே MAY டே மேடே மேடே 3 தரம் அந்த ஒலி எழுப்புவார்கள். அதை பிற்பாடு எந்த ஒலியும் வராது, இனி தப்பினா உண்டும். இதை டிஜிட்டல் செலக்டிவ் காலிங் என்று சொல்லுவாங்க. நவீன கப்பல்களில் உள்ள வானொலியில் ஒரு சிறிய டிஸ்பிளே ஒரு பட்டன் இருக்கும். அதை அழுத்தினால் கப்பலின் பெயர், இருப்பிடம், GPS கோஆர்டினேட்டர்ஸ் மற்றும் அவசர நிலை குறித்த தகவல்களை அருகில் உள்ள கடலோர காவல் படை மற்றும் பிற கப்பல்களுக்கு தானாகவே டிஜிட்டல் முறையில் சென்றுவிடும். இதை எமர்ஜென்சி பொசிஷன் இண்டிகேட்டிங் ரேடியோ பீகான்ஸ் சொல்லுவாங்க. அதாவது அவசர சமிக்ஞை கருவிகள், எமர்ஜென்சி பொசிஷன் இண்டிகேட்டிங் ரேடியோ பீகான் சொல்லுவாங்க. கப்பல் மூழ்க தொடங்கினால் இந்த EPRIB, இதைத்தான் நாம் எமர்ஜென்சி பொசிஷன் இண்டிகேட்டிங் ரேடியோ பீகான் சொன்னோம்ல, கருவி தானாகவே நீரின் மேற்பரப்புக்கு வந்து மிதக்கும். இது செயற்கைக்கோள் வழியாக சேட்டலைட் ஊடாக மீட்பு குழுவினருக்கு கப்பல் இருக்கும் சரியான இடத்தை தொடர்ந்து அனுப்பி கொண்டே இருக்கும். இதை விஷுவல் அண்ட் சவுண்ட் சிக்னல் என்று சொல்லுவார்கள். காட்சி மற்றும் ஒலி சமிக்கைகள் சொல்லுவார்கள். வானொலி தொடர்பு துண்டிக்கப்பட்டதாலோ அல்லது செயல்படவில்லை என்றாலோ மற்ற கப்பல்களின் கவனத்தை ஈர்க்க இவை பயன்படுத்தப்படுகின்றன. சிவப்பு நிற ஒளி கதிர்கள் இரவில் சிவப்பு நிறத்தில் எரியும் வான வேடிக்கை போன்ற கதிர்களை வானில் செலுத்துவார்கள். பகலில் ஆரஞ்சு நிற புகையை எழுப்பும் கருவியை பயன்படுத்துவார்கள். ஒரு சமிக்கைகள் கப்பலில் உள்ள சைரன் அல்லது ஹார்ன்களை நீண்ட நேரம் தொடர்ந்து ஒலிக்க செய்யலாம். அடுத்தது மோஸ்கோட், இது அதாவது இந்த சோர்ஸ் சமிஞ்சை மோஸ் குறியீட்டில் 3 குறுகிய சத்தம், 3 நீண்ட சத்தம், 3 குறுகிய சத்தம், சிறு சிறு சிறு, நீளம் நீளம் நீளம், சிறு சிறு என்ற முறையில் ஒலி எழுப்பி உதவி கோருவார்கள். ஈரானிய கப்பல் விபத்தின் போது அவர்கள் கடற்படை மற்றும் விமானப்படைக்கு இந்த ரேடியோ தொடர்பு வழியாகவே தகவலை கொடுத்திருக்கிறார்கள். இதுதான் இந்த சிஸ்டம். அப்போ ஐரிஸ் டேனா போர்க்கப்பல், இப்ப இது எங்கிருந்து வருது இந்த கப்பல் பாருங்க, யாரு போட்டு கொடுக்குறான்னு நான் சொல்ல மாட்டேன், இந்த வாயால நீங்களே புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த கப்பல் இந்தியாவின் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற மிலன் 2026 மைலன் 2026 என்ற சர்வதேச கடற்படை பயிற்சிகளில் பங்கேற்றுவிட்டு மீண்டும் ஈரான் திரும்பி கொண்டிருந்த போதுதான் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கின்றது. இவர்களும் அதாவது ஈரான்காரர்களையும் மிகப்பெரிய வடிகொட்டிய முட்டாள். ஒரு யுத்தம் நடக்குதுண்டா நீங்க ஏண்டா விசாகப்பட்டு கிளம்பினீங்க,
கிளம்ப கூடாதுல்ல. இது ஒரு அதாவது இப்ப நம்ம சாதாரணமா கூட ஒரு பஸ் பிரயாணியோ அல்லது நம்ம ஒரு வெஹிக்கிள் மூலம் நான் ஒரு ஊருக்கு போறோம் என்றால் இடையில ஒரு யுத்தம் நடக்குதுன்னா போயிட்டு இருப்போமா அவங்க மொக்கனுங்களா இல்லையா? ஈரான்காரர்கள் என்ன கேட்டால் இந்த டெக்னிக்கல்ல கெட்டிக்காரத்தனம், இந்த உளவுல முட்டாள், இந்த மாதிரி முட்டாள். விசாகப்பட்டினம் இந்தியாவில் எங்க இருக்குது பாருங்க, அங்கிருந்து வந்தவன்கள் இங்க போட்டு கொடுப்பானா இல்லையா? உங்க அப்பன் சும்மா இருப்பானா? மோடி மஸ்தான் குறுப்பு சும்மாவே போட்டு கொடுத்துருப்பான். அவன் உள்ளுக்கு இருந்துகிட்டே உங்களுக்கு போட்டு கொடுத்தேன் காட்டி கொடுத்தவன் உங்க வீட்டு கப்பல் உண்டு வந்தா விடுவான். விசாகப்பட்டினம் அங்கிருந்து வந்த கப்பல் தான் போட்டு கொடுத்தீங்க, கரெக்டா வந்து அடிச்சிருக்காங்க. அதாவது ஈரான் சுப்ரீம் லீடர் எப்படி காட்டி கொடுக்கப்பட்டாரோ அதே போன்றுதான் இந்த வங்கட போர்க்கப்பலும் காட்டி கொடுக்கப்பட்டிருக்குது. மைலன் 2026 பார்ட்டிசிபேட் பண்ணி போட்டு வராங்களாம். அதாவது இந்த கப்பல் நீர்மூழ்கி கப்பல் என்றா கடலுக்குள்ள வந்திருக்கணும். உங்களோட போர்க்கப்பல் ஆச்சு இல்ல, அப்ப நீங்க கடலுக்குள்ளால வந்தா காட்டி கொடுத்தீங்க, கடலுக்குள்ளால வந்தாலும் போட்டு கொடுத்து அது விஷயம் வேற. இந்த மாதிரி ஒரு யுத்தம் மூண்ட டைம்ல நீங்க எப்படி வருவீங்க? அது ஒரு முட்டாளா இல்ல? எப்படிடா வருவீங்க? விசாகப்பட்டினத்தில் பங்கேற்பு இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெற்ற இந்த மிகப்பெரிய பன்னாட்டு கடற்படை பயிற்சிகள் ஈரான் சார்பாக தேனா கப்பல் கலந்து கொண்டது. பிப்ரவரி இறுதியில் தான் இப்பயிற்சி நிறைவடைந்தது. எப்போது? 28 முடிஞ்ச யுத்த காலம் தானே. திரும்பி வந்த பயணம். அந்த பயிற்சிகள் முடிந்து தனது தாய் நாடான ஈரானுக்கு திரும்பும் வழியில் தான் இலங்கையின் தெற்கு கடல் பகுதியில் கோல் ஏரியாவில் வைத்து அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. அது மிகவும் ஷார்ட் பீரியடுக்குள்ளான் விசாகப்பட்டினம் இருந்து வந்துட்டு இலங்கட சர்வதேச எல்லையில கடக்கும் போதுதான் இது நடந்திருக்கின்றால் போட்டு கொடுக்காம தேடி ஒருத்தன் வருவானா? சும்மா சாதாரணமா மக்கள் நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. நம்ம சும்மா நீங்க பார்த்து கொண்டு போவாம இப்ப கிட்டத்தட்ட அது கடந்து ஈரானை நெருங்கும் போதும் இல்ல, வளைகுடாவை நெருங்கும் போதும் இல்ல, ஹாமுஸ் ஜலத்தந்தியை நெருங்கும் போதும் இல்ல, பந்தரப்பாச நெருங்கும் போதும் இல்ல, இலங்கையில எல்லையில வரும் என்றால் விசாகப்பட்டினம் இருந்து நம்ம இதை பார்க்கலாம், நெட்ல பார்க்கலாம் எவ்வளவு தூரத்துக்குள்ள இது வந்திருக்குன்னு பார்க்கலாமா இல்லையா? ஆக இந்தியா விட்டு வெளியேறின உடனேயே வெளியேறிட்டான் வந்தானா போயிட்டான்னு சொன்ன உடனே வெளியேறி ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள அடிக்கப்பட்டிருக்குது. பாருங்களேன், பன்னாட்டு உறவுகளை மேம்படுத்தும் நோக்கில் நடைபெற்ற ஒரு கடற்படை பயிற்சிகள் பங்கேற்றுவிட்டு திரும்பிய கப்பல் போர் சூழலில் சிக்கி தாக்கப்பட்டது. அந்த பிராந்தியத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஈரானின் கடல்சார் போர் திறன்களை சிதைப்பதை நோக்கமாக கொண்ட ஆபரேஷன் எபிக் பியூரி என்று அழைக்கப்படும் பரந்த அமெரிக்க ராணுவ பிரச்சாரத்தின் கீழ் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் 2ஆம் உலக போருக்கு பிறகு ஒரு அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் ஒரு கனரக டார்பிடோவை பயன்படுத்தி எதிரியின் போர்க்கப்பலை அழித்த முதல் உறுதிப்படுத்தப்பட்ட நிகழ்வும் அமெரிக்காவை தான் சேர்க்கின்றது. எப்படிடா அவன் நீங்க மொக்கண்டாடா, உங்களுக்கு அறிவு கொஞ்சம் கம்மி தாண்டா, இது எங்கிட்ட கொடுத்தாலே சரியா செஞ்சிருப்போம், போங்கடா நீங்களும் உங்களோட கப்பலும். தெற்கு துறைமுக நகரமான காலிக்கு அருகிலுள்ள சர்வதேச கடலில் இந்த சம்பவம் நடந்ததாக இலங்கை அதிகாரிகள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். உண்மைதானே? நம்ம உள்ள செய்தி எல்லா தளங்களிலும், எல்லா ரேடியோவிலும், எல்லா டிவிலையும் வருகிறதா இல்லையா? அந்த நாட்டின் வெளியுறவு அமைச்சகமும் நீரில் மூழ்கியதை உறுதிப்படுத்தி இருக்கின்றது. அதே நேரத்தில் துணை வெளியுறவு அமைச்சரும் உயிரிழப்புகள் பேரழிவானது என்றும் கடல்சார் நெருக்கடியின் மத்தியில் மீட்பு நடவடிக்கையில் நடந்து வருவதாகவும் சொல்லி இருக்கின்றார், ஈரானுக்கு சொல்லி இருக்கின்றார். அமெரிக்க ராணுவத்தால் வெளியிடப்பட்ட காட்சிகள் 1500 டன் எடையுள்ள ஈரானிய போர்க்கப்பலில் ஒரு கனரக ராபிடோ தாக்கிய துல்லியமான தருணத்தை காட்டுகின்றன. போட்டு கொடுத்தா நாங்களும் சின்ன பிள்ளை மாதிரி தாக்கும் இல்ல, இது ஒரு பேரழிவு தரும் நீருக்கடியில் வெடிப்பை தூண்டியது என்றும் இது கப்பலின் மேலோட்டத்தை உடைத்து போர்க்கப்பலை விரைவாக கடலுக்கு அடியில் அனுப்பிட்டான். இவங்க விசாகப்பட்டினம் இருந்து வந்ததா, இவங்க ஆந்திரா கிட்ட இல்லையா, இது மிச்சம் தூரமே இல்லையடா, இது அடிச்சு சாத்திட்டாங்க. ராபிடோ தாக்கிய போது சுமார் 180 ஈரானிய மாலுமிகள் அந்த கப்பலில் இருந்ததாக நம்பப்படுகிறது என்று இலங்கை கடற்படை சொல்லுகின்றது. இலங்கை கப்பல்களால் நடத்தப்பட்ட ஆரம்ப மீட்பு நடவடிக்கைகளில் காலியில் உள்ள மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்ட 32 உயிர் பிழைத்த ஈரானிய மாலுமிகளை மீட்டதாக கூறப்படுகின்றது. அவர்களுக்கு அவசர சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகின்றது. ஈரானிய IRGC கடற்படை கப்பல் ஜாஹித் சிராசி தீப்பிடித்து இருந்ததாக கூறப்படும் மற்றொரு தாக்குதலுடன் கடற்படை ஈடுபாடு ஒரே நேரத்தில் நிகழ்ந்திருக்கின்றது. இது ஈரானிய கடற்படை இலக்குகளை குறிவைத்து ஒருங்கிணைக்கப்பட்ட தாக்குதலாக பார்க்கப்படுகிறது. போட்டு கொடுத்துட்டான்டா சாமி, போட்டு கொடுத்துட்டான்டா.
ஆசியாவின் கடல்சார் பொருளாதாரங்களை பொறுத்தவரை இலங்கைக்கு வெளியே விரிவடையும் மோதல் ஆழமான தாக்கங்களை கொண்டுள்ளது. ஏனெனில் இந்திய பெருங்கடல் மத்திய கிழக்கு எரிசக்தி விநியோகங்களை மலாக்கா ஜலச்சந்தி வழியாக ஆசிய உற்பத்தி பொருளாதாரங்களுடன் இணைக்கும் மூலோபாய தமனியை உருவாக்குகிறது. நவீன கடற்படை போரை மீண்டும் எழுதிய டார்விடோ தாக்குதல் என்பது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய வெற்றியும் ஈரானுக்கு மிகப்பெரிய பின்னடையுமாக பார்க்கலாம். இதை சரியா சொல்ல போனால் இது ஈரானின் மொக்குத்தனம். இவன் இந்த ஈரான் கப்பல்காரன் யாரை கேட்டு வந்தான்? அவன் அங்க ஈரான் அவன் ஹெட்ல கேட்கணுமா இல்லையா, நாங்க வரலாமா போகலாமா தங்கலாமாண்டு. நீங்க விசாகப்பட்டினீங்க தங்கியிருக்கலாம், சரி அங்க இருக்க முடியும் இலங்கையிட்ட கேட்டிருக்கலாம், நாங்க தங்க போறோம் இந்த போர் முடியும் வரும்னா இலங்கை அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்குமே. எந்த நாடும் பாதுகாப்பு கொடுக்கும். ஏன் நீங்க சைனாக்கு திருப்பிடன் சரிடா, நீ இலங்கை தான், நீ ஈரானுக்கு போகணும், இலங்கைக்கும் போகணும், இந்தியாவுக்கும் போகணும், நீ சீனாக்கு போ, மாஸ்கோக்கு போ, எங்கெல்லாம் நீ ரஷ்யாவுக்குள்ள போ, எங்கெல்லாம் நீ போகலாமா இல்லையா? அதை விட்டுட்டு நீ தானாக வந்து மாட்டிருக்கிறாய். இந்தியா, ஐயோ இந்தியாவோட தன்மையே இவனுக்கு இன்னும் புரியல. அடையாப்பா, இந்த புலிகள் காலத்துல பாக்கு நீர்நிலை கடற்படியில் புலிகளுக்கு வந்த அவ்வளவு நவீனராக 12 கப்பல் நினைக்கிறேன், 10 அல்ல 12 அத்தனை கப்பலையும் போட்டு கொடுத்தவன் மஸ்தான்ஜி காங்கிரஸ் ஆட்சியில. இதே இந்தியா தான். இந்தியாவோட ஆட்சி மாறினாலும் அங்க இருக்கிற அந்த போர்க்காரன் படைக்காரன் ஒத்தனு மாற மாட்டான்ல, அவனுக்கு போட்டு கொடுப்பதே பரம்பரை புத்தியா போச்சு. நாம் என்ன செய்யலாம்? அது பிறப்பு வசம். போரில் பயன்படுத்தாக கூறப்படும் ராபிடோ MK-48 ஹெவிவைட் ராபிடோ ஆகும். இது பேரழிவு தரும் நீருக்கடியில் வெடிப்புகள் மூலம் அதிக ஆயுதம் ஏந்திய மேற்பரப்பு போராளிகளை தோற்கடிக்க குறிப்பாக வடிவமைப்பட கம்பி வழிகாட்டப்பட்ட ஒலி ஹார்மிங் ஆயுதமாகும். நேரடி தாக்கத்தை நம்பியிருக்கும் ஏவுகணை தாக்குதல்களை போல் அல்லாமல் MK-48 கீழுக்கு அடியில் விளைவை பயன்படுத்துகின்ற மிகப்பெரிய தாக்குதல் சக்தி கொண்டதாகவும் சொல்லப்படுகின்றது. குறிவச்சி தாக்கினா யாரும் தப்பேலாம். அதாவது நம்ம குறிவச்சி, அதாவது என்ன சொல்றது, இந்த குறிவச்சி தாக்கப்பட்டால் அங்க சும்மா அவங்க தெரியாம வராங்க தானே, அது ஒரு கன்னிவெடி மாதிரி தான். ஆக என்னை கேட்டால் இது மொக்குத்தனமான வருகை. அவங்க விசாகப்பட்டினம் இருந்து அவங்க ஈரான் நோக்கி பயணித்தது ஒரு மொக்குத்தனம். அங்கே தொடர்ந்து தாக்குதலும் பந்தராபாஸ்லையும் நெருக்கடியும் நிலைமை இருக்கக்குள்ள இவளுக்கு கொஞ்சம் அறிவு கம்மியா இருக்குது. என்னண்டா அந்த கோழியையும் ஆட்டரைச்சையும் சப்பி இவளுக்கு அறிவு ரொம்ப கம்மியா போச்சு. தொழில்நுட்ப ரீதியாக சயின்டிஸ்டா இருந்தாலும் என்னதான் செஞ்சாலும் மொக்குத்தனமா சாகுறது கூட இருக்குது. இப்ப ஈரானுக்குள்ளேயும் மொக்குத்தனமா சாகுறது தான் கூட இருக்குது. அப்ப இன்னொரு மொக்கன் நீங்க எப்படிடா போவீங்க? எத்தனை நாள் செல்லும்? கிட்டத்தட்ட 7 நாள் செல்லும். அவன் நிச்சயமா செல்ல பல சண்டை எப்படி முடியும்? 4 வாரம் 5 வாரமே நெய்னா டார்கெட் பண்ணிக்கிற சண்டை முடியாதாண்டு. அமெரிக்கா எங்க இருக்கிற நமக்கே புரியுது, அந்த பக்கம் கண்ணையுமே காலையும் வைக்கலாண்டு. அதே நேரம் அமெரிக்கா பந்தர் அப்பாஸ் வளைகுடாவை ஹார்முஸ் ஜலச்சந்தியை அவன் போர்க்கப்பல அனுப்புறான். இது கூட தெரியாம எப்படிடா நீ வருவாய்? உங்களோட ரேடியோ மெசேஜ் மூலம் கேட்கலாமா இல்லையா? ஒரு சின்ன பபா குஞ்சுக்கு புரிகிறது, இந்த நாய்க்களைக்கு புரியல என்றால் நாய்க்களை மொக்கனுகள் படிப்பறிவு இருக்கானே தெரியல, கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கீங்க. ஏன்னா இப்படி ஒரு மொக்குத்தனமா தானே வந்திருக்காங்க. இது மிச்ச மோசமான மொக்குத்தனம். மொக்குஜிஎஸ் சொல்லலாம். நம்ம ஒரு பாசையில இந்த மொக்கனுகளை மொக்குஜிஎஸ் சொல்லுவோம். அந்த மாதிரி ஈரான் தாடிக்காரன் கொஞ்சம் மொக்கன் தான். ஏண்டா நேற்றே இவர் மொஜாட் ஹொமனி இப்ப உள்ள சுப்ரீம் லீடர் அடிக்க பாத்தீங்க எப்படி அவங்க கூடுற மீட்டிங் சரியாக சொல்லப்பட்டிருக்குது. இந்த கட்டடத்தை இத்தனை மணி கூட போறோம். இதை கூட இன்னும் இனங்காணாம இருக்கானுங்கள. உங்களுக்குள்ளேயே ராணுவ பெரியவன் இருக்கிறான், ராணுவ உயர் மட்டத்தில். இப்ப நம்ம உள்ள அரகலை எல்லாம் போவங்களை இப்பதான் இவர் சொல்றாரு, நாம எப்படிருந்தே சொல்லி வரோம் கமல் குணவர்த்தன அமெரிக்கா காரணம். இப்ப தானே வெளிவருகிறது நம்ம உள்ள அரகலையின் போதும் பாதுகாப்பு செயலர் கமல் குணவர்த்தன முற்று முழுதாக அமெரிக்காவுடைய CIA கட்டுப்பாடுல இருந்தாராம். இப்ப யாரு கோட்டட தரப்பு சொல்றாங்க. நம்ம எப்போ சொன்னோம் அதே மாதிரி ஈரானுக்குள்ள மிக அதிகமான ஸ்பைஸ் இருக்கிறாங்க. சரியா போட்டு கொடுத்தானே இல்லையா? தப்பிருக்கிறார் மொஸ்தபா மொஹன் கொமேனி தப்பிருக்கிறார். மொஸ்தபா அவர் தப்பிருக்கிறார். அப்ப இன்னும் எவ்வளவு போட்டு கொடுக்க தாக்குறீங்க. அப்ப நீங்க உங்களுக்கு கூட இருக்கிறவங்கள முதல்ல கண்டுபிடிக்கணும். இல்ல அதை பிடிக்காத வரைக்கும் ஈரான் வெற்றி பெறுவது கடினம். செய்தியும் கூடிட்டு மக்களே மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம்.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.